ஆளும் கட்சியான அதிமுகவுக்கும் அதிகாரம் தொடர்பான முட்டை மோதல் நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக முதலமைச்சர் பதவியை ஏற்பதில் போட்டா போட்டி நிலவுகிறது. ஓபிஎஸ்க்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக தேர்வு செய்தனர். அவர் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தபோது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பல கோடி ரூபாய் தரப்போவதாக பேரம் பேசினார்கள் என்றும் தங்க கட்டிகளையும் வழங்குவதாக பேரம் பேசினார்கள் என்றும் ஆளும் கட்சியை சார்ந்த, குறிப்பாக ஓபிஎஸ் அணியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசிய உரையாடல் இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அவர்கள் வாங்கினார்களா இல்லையா என்பதற்கான ஆதாரம் இல்லை. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரே ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்போதுள்ள நெருக்கடி என்னவென்றால், தான் நிரபராதி என்று நிறுவ வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே தனக்குத்தானே ஒரு அக்னி பரீட்சையை அவர் எதிர்கொள்ள வேண்டும். இந்த பேரம் பேசுதல் அல்லது ஆட்சியை தக்க வைப்பதற்கான அந்த நடவடிக்கைகள், ஆளும் கட்சியினருக்கு தங்கம் அல்லது பணம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிற இந்த போக்குகள் உள்ளபடியே ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இவ்வாறு நடக்கவில்லை, முறைப்படிதான் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது என்று உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இன்றைக்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உள்ளது. எனவே தாமாகவே முன்வந்து அவர் தனக்குத்தானே ஒரு அக்னி பரீட்சையை நிகழ்த்த வேண்டும். அதற்காக ஒரு நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும்.